அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோதிட கண்ணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசியை பற்றி பார்க்க போகிறோம். ரிஷபராசி நேர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பும் விவேகமும் நகைச்சுவை பேச்சுடன் சிரித்த முகத்துடன் கலை ஆர்வம் மிக்கவர்கள், அன்பு குணம் கொண்டவர்கள், தாய் மேல் அதிக பிரியம் உடையவர்கள், எடுத்த காரியத்தை செய்யணும் நினைக்கிறவங்க, அன்பும் தயாள குணமும் உடையவர்கள். இப்போ 2024 சில மாதங்களாகவே தொழிலில் ஏற்றமும் இறக்கமும் காணப்பட்டு வந்தது. ஒரு தொழிலில் எடுத்து ஜெயிச்சோம் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை இல்லை. இப்போ நம்ம இந்த காலத்தில் என்ன செய்வோம் ஏது செய்வோம்ன்ற மன இறுக்கமான நிலையில் இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனால வருகிற 2025 இப்போ சில மாற்றங்களோட நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால சில காலகட்டமாகவே நமக்கு என்னென்ன நினச்சோம் பண்ணணும் செஞ்சோம் அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும், வருமானத்தில் சில தடைகளும், கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு தடைகள் பிரச்சனைகளும், பிள்ளை குட்டிகளோட சில பிரச்சனைகளும், சில தொந்தரவுகளும் ஏற்பட்டு வந்தன. சில இடமாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் தொழிலில் ஏற்ற வருவாயும் இல்லை. இந்த தொழிலை செய்வோமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்தது. அதில் நம்ம என்னதான் செஞ்சாலும் பண்ணாலும் கூட உடல் உபாதைகளும் மனக்குழப்பங்களும், ஊரை விட்டு ஊர் போகிறதும், காசு பணத்து மேலே ஒரு தடுமாற்றங்களும், தாயார் தந்தையாருடன் சிறு பிரிவினைகளும், தாய் மேல் அதிக விவாதங்களும், தாய்க்கு உடல்நிலையில் பாதிப்புகளும் ஏற்பட்டு வந்தன. அதை நம்ம ஆஸ்பத்திரியில் மருத்துவ செலவுகளும் அதிகமாக ஏற்பட்டு வந்ததுனால தாயாருக்கு உடல் மேலே அதிக செலவு பண்ணிக்கிட்டு வந்தோம். மார்ச் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். தனஸ்தானத்திற்கு வருகிறார். தனஸ்தானத்திற்கு வரும்போது ஒரு பொன் புதல் கிடைத்தது போல் ஒரு யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் 2ஆம் இடத்திலும், 11ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் தொட்டது பூராம் பொன்னாக வேண்டும் என்ற இடத்துலையும், தொட்டது பூராம் துலங்கணும், நினைச்சது பூராம் ஜெயிக்கணும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கணும், திருமணம் ஆகலைன்னா திருமணம் கட்டாயம் நடந்தே ஆகணும், வீடு கட்டி முடிக்கலை, வீடு கட்டி வச்சிருக்கிறோம், அதை சரியாக பினிஷிங் பண்ண முடியலை, கட்டாயம் பினிஷிங் ஆகிரும், வீடு கட்டி பால் காய்ச்சக்கூடிய நேரம் நமக்கு தகுந்தாற் போல் இருக்கிறது. அதே மாதிரி வெளிநாடு சென்று வருமானங்களை அதிகமாக ஈட்டி கொண்டு வர வேண்டிய காலகட்டமும் இந்த நேரத்தில் தொழிலுக்கு ஏற்ற காலம், பொன்னான காலம். தொழில் கீழே அடிமட்டத்தில் இருக்க கூட மேலே ஏறி தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற காலகட்டம் நமக்கு சரியான காலகட்டம் இந்த காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தில் தான் நம்ம தொழிலை தொடங்கி பொண்ணும் பொருளும் குவிக்கிற நேரம். திருமணம் ஆகாதவர்களுக்கு கட்டாயம் திருமணம் நடைபெறும். குழந்தை குட்டி இல்லாதவர்களுக்கு குடும்பத்தில் குழந்தை தவழும். இந்த காலகட்டம் நமக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம், எல்லாம் சந்தோஷ இன்பம் அனைத்தையுமே அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். நம்மளை யாரெல்லாம் எதிர்த்து வீம்பாக பேசி நம்மளை விலக்கி தள்ளினார்களோ அவர்களெல்லாம் நம் காலடிக்கு வருகின்ற நேரம். நம்ம யாரை நினைச்சோமோ, யாரை தேடி சென்றோமோ அவர்களெல்லாம் மறுபடியும் நம்மளை கூப்பிட்டு இந்த தொழிலை நீ எடுத்துக்கிறியா, இல்லை இதுல இருந்து வேற மாற்று தொழில் செய்யறியா, வேற என்ன வெளிநாடு போறியா, என்ன தொழில் செய்ய நினைக்கிற, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்கறது மாதிரி இனிமேல் ஆளுகள் உங்களை தேடி வருவார்கள். இல்லத்தில் இனிமேல் இருந்த பிரச்சனைகள் பூரா சிறுக சிறுக அப்படியே மாறி நல்ல நிலைமைக்கு வர்றது மாதிரி, கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனையெல்லாம் மாறி அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக அப்படியே கீழே இருந்து அப்படியே மேலே போகிறது மாதிரி மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெப்பாக அப்படியே மேலே போய் நல்லா தெளிவாக நம்ம குடும்பம் நல்லா குதூகலமாக இருக்கிற நேரம். காசு பணம் சொத்து சோம்லாம் பெறுகிற நேரம். வியாதியெல்லாம் ஓடி ஒளிஞ்சிடும், எதிரிலாம் மறைஞ்சிருவேன், நம்மக்கிட்ட எவனும் பக்கத்தில் வரமாட்டேன். அந்த அளவுக்கு நம்ம குலதெய்வமும் நம்மளுடைய ராசிக்கு அதிபதியான மகாலட்சுமி இல்லத்தில் அடியெடுத்து வைப்பாள். தொழில் தொடங்கவும் ஏற்ற நேரம், குடும்பத்தில் புள்ள ஓட்டி வர்ற நேரம், திருமணம் நடைபெற நேரம்,
இன்பத்துக்கு மேல இன்பம் எல்லாமே நம்ம அணிவிக்கக்கூடிய காலகட்டம் நம்மளை தேடி வருது. யாரையும் கண்டு பயப்பட வேண்டிய காலகட்டம் இல்லை. எல்லாரும் நமக்கு தயவு தேவைப்படுறவங்க நம்மளை தேடி வர்றாங்க. இனிமே காலகட்டம் இவ்வளவு பயந்து ஒளிஞ்சதெல்லாம் போதும். நம்ம வெற்றி மேல் வெற்றி தான் நம்ம சைடு. எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தொழில் தொடங்க தகுந்த நேரம். தாயார் உடல்நிலைலாம் சுகமா இருக்கும். எல்லாருமே நமக்கு பக்கபலமா இருப்பார்கள். நம்மளை விட்டு யாரும் விலக மாட்டார்கள். வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் இருந்தவங்க கூட வெளிநாட்டுல இருந்து இனிமே அதிக நட்பலன்களையும் அதிக திரவியங்களை லாபங்களையும் அனுபவிக்க வேண்டிய காலகட்டம். வேலையில இருந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க ஓவர் டூட்டி அதிக நேரமான வேலை பார்க்கக்கூடிய நேர காலகட்டமாக வந்துகிட்டு இருக்கு. தொழிற்சாலை, விவசாயம், ஆடு மாடு, பால் பண்ணை, பால் பாக்கியம் பெரியக்கூடிய நேரம். அதனால நமக்கு இந்த காலகட்டம் தான் பொன்னான காலகட்டம். இந்த பொன்னான காலகட்டத்துல புது தெம்பு, முகப்பிரகாசம், முக தெளிவு, எல்லாரும் தெளிவான சிந்தனை, தெளிவான புத்தி, பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாம் நல்லா படிக்கும் காலகட்டம், நல்ல மார்க் எடுக்கும் காலகட்டம். இந்த காலகட்டத்தில தான் பிள்ளையெல்லாம் சிறந்து விளங்குவார்கள். ஆஹா, இன்னாற்று பிள்ளையா அப்படின்னு சொல்றது மாதிரி, ஆஹா இவ்வளவு நாள் இப்படி தெரிஞ்சானே, இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு அந்த அளவுக்கு பேரத்தை எடுக்கக்கூடிய காலகட்டமாக நமக்கு 2025 ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு இல்லத்துல மகாலட்சுமி வந்துட்டா. எல்லா அனைத்தையும் நமக்கு நடைபெற காலகட்டமாக இருக்கிறதுனால நம்ம மென்மேலும் ஜெயிக்க வேண்டும், மென்மேலும் வளர வேண்டும், அளவுக்கு மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருப்போம். எந்த தொழிலும் நமக்கு கைகூடாம இவ்வளவு நாள் இருந்த தொழில் கூட கைகூடி வரும். யாராருக்கு பணம், என்னடா உனக்கு பணம் எவ்வளோடா வேணும் அப்படின்னு நம்மளை இல்லம் தேடி வீடு தேடி விடாம கொடுப்பாங்க காசு பணத்தை. யாருமே நம்மளை ஒதுக்கி எதிர்த்தவனும் சரி ஒதுக்குனவனும் சரி நம்மக்கிட்ட வந்து நின்று பயப்படாத, நான் உனக்கு உறுதுணையா இருக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. நோய் நொடி நம்மகிட்ட அண்டாது. இனிமே வண்டி வாங்கினோம்லாம் புதுசா வாங்க போறோம், புது தொழில் பண்ண போறோம், குடும்பமே நல்லா இருக்க போகுது. யாரிடமும் சரி இனிமே நம்ம தான் மேல் இடத்துல இருக்க போறோம். புது தொழிலா இருக்கட்டும், பழைய தொழிலாம் விட்டு ஒதுக்குறோம், புது தொழிலுக்கு வர்றோம். இனிமே நம்ம தெளிவான சிந்தனை ஏற்பட போகுது. அடுத்தவங்களுக்கு நம்ம அள்ளி கொடுக்க போறோம். நம்மளை பார்த்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க போறாங்க. அவ்வளவு வேற நமக்கு தகுந்த காலமும் தகுந்த நேரமும் தகுந்த யோகமும் பொன்னான காலமா வர்றதுனால நமக்கு அனைத்தும் நன்மையே நடைபெறும். உங்கள் ராசிக்கு மகாலட்சுமி தாயார் உங்கள் ராசிக்கு அனுக்கிரகம் பெற்றவள். அந்த மகாலட்சுமி தாயாரை நீங்கள் அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று தாமரை மலர்களால் பூசித்து கல்கண்டு கொடுத்து வணங்கி வாருங்கள். உங்கள் இல்லத்தில் குடியேறி வருவாள். ராஜயோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக வருவதால் மகாலட்சுமியை தாங்கி வணங்கி